இப்போ nouns. So last time நாங்கள் nouns படித்தோம் and verbs. So nouns means anything, any place, person or thing, right? So that is what we meant by nouns. And then verbs were any action. So anything that you do. So writing, studying, sleeping, all of those things were verbs. Now today we are going to look at adjectives and adverbs. Okay? So I will show you this picture. Okay, so here we have a book. Okay, so book is a noun because it is the name of a thing. அப்போ புக் அல்லது புத்தகம் வந்து ஒரு நவுன் ஏண்டா அது ஒரு பொருளை குறிக்கிறதால அது ஒரு நவுன்னு பார்த்தோம் போன லெசனில். இப்போ இந்த புக்கை நாங்கள் யாருக்காவது இந்த புக்கை பற்றி யாருக்காவது சொல்கிறதுண்டா அதை விபரிக்கிறதுண்டா நாங்கள் ஒரு வேர்ட்ஸ் பாவிப்போம் அதுக்கு. ஸோ டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு புக்கை பற்றி நாங்கள் இன்னொரு ஆளுக்கு விவரிக்கிறதுக்கு நாங்கள் பாவிக்கிற வேர்ட்ஸை தான் நாங்கள் அட்ஜெக்டிவ்னு சொல்கிறது. ஓகே, ஸோ adjectives are the words that we use to describe a noun. அப்போ ஒரு பொருளை பற்றியோ அல்லது ஒரு இடத்தை பற்றி அல்லது ஒரு ஆளை பற்றி நாங்கள் அதை விபரிக்கிறதுக்கு என்ன வேர்ட்ஸ் பாவிக்கிறோமோ அதை வந்து நாங்கள் அட்ஜெக்டிவ்னு சொல்கிறது. ஓகே, அப்போ இதில் இங்கே ஒரு புக் இருக்குது, அது வந்து நவுன். இப்போ அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த புக்கை பார்த்து சொல்லலாம் இது ஒரு ப்ளூ புக், ரைட்? இந்த பாருங்க, இந்த புக்குன்ற கவர் வந்து ப்ளூ கலராக இருக்குது. அப்போ இது ஒரு ப்ளூ கலர்ட் புக்குன்னு நாங்கள் சொன்னால் அந்த ப்ளூ என்ற வேர்ட் வந்து அட்ஜெக்டிவ். ஓகே, அல்லது நாங்கள் சொல்லலாம் இது ஒரு பிக் புக் ஒரு லார்ஜ் புக், பெரிய ஒரு புக். ஆர் we can say it is a small book, சின்ன புக். அப்போ அந்த இதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ். அப்போ பிக், ஸ்மால், லார்ஜ் அல்லது புக்குன்ற கலரை சொல்கிறது. அல்லது நாங்கள் சொல்லலாம் இது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக், இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் புக். Or we can say it is a boring book. Okay, வேறு அட்ஜெக்டிவ்ஸுக்கு நாங்கள் சொல்லலாம் இட் இஸ் அன் ஓல்டு புக், அது ஒரு பழைய ஒரு புத்தகம் அல்லது புது புக், ரைட்? அப்போ நாங்கள் இந்த புக், இந்த நவுன், இங்கே வந்து நவுன் வந்து புக், அந்த நவுனை நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் பாவிக்கிறோமோ அது எல்லாம் நாங்கள் அட்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்கிறது. Okay, so all the words that we use or any word that we use to describe a noun is known as an adjective. So I'm going to share another document. Why is that? 1 minute. Okay. எல்லாருக்கும் correct document தெரியுதான்னு I'm not sure. Let me see. Okay. ஸோ இங்கே வந்து நாங்கள் பார்க்குறோம். ஸோ இங்கே இன்னும் கொஞ்சம் வேறு எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது. முதல் புக்கை பற்றி நான் காட்டினேன். இங்கே ஐ எம் அ ஹேண்ட்ஸம் பாய். அப்போ ஹேண்ட்ஸம் வந்து பாய் என்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதால ஹேண்ட்ஸம் இஸ் அன் adjective. இட் இஸ் அ பிக் டேபிள், ரைட்? அப்போ பிக் வந்து adjective. That is a red dress. Again, red is the adjective. That is an exciting book. Okay, so நாங்கள் முதல் பார்த்தோம் எக்ஸைட்டிங், இன்ட்ரெஸ்டிங் புக், போரிங், அதிலெல்லாம் adjective. இன்னொரு எக்ஸாம்பிள், இட் இஸ் அ ரெய்னி டே, ரைட்? ஸோ அங்கே வந்து இந்த ரெய்னி என்ற வேர்ட் வந்து டேயை டிஸ்கிரைப் பண்ணுறதால ரெய்னி வந்து adjective. Okay, so an adjective describes a noun. அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, இதில் நான் கொஞ்சம் adjectives கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஒரு லிஸ்ட், நீங்கள் சரியான அட்ஜெக்டிவை இந்த பிளாங்க்ஸில் போட்டு இந்த சென்டென்சஸை இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. நான் உங்களுக்கு ஒரு 5 minutes தரேன், சரியா? கரெக்ட் அட்ஜெக்டிவை இந்த பிளாங்க்ஸில் போட்டு அந்த சென்டென்சஸை கம்ப்ளீட் பண்ணுறது.
அதுக்குள்ள ஒளி மகள் இதெல்லாம் வெளியிடுமா இதெல்லாம் வெளியிடுமா சரி இருக்கு நீங்க இருக்கீங்களா ஏன் வரல எல்லாரும் எடுத்துருக்கேன் என்னன்னா தெரியல சரியா எடுத்துருக்காங்க பாத்தீங்களா அது அப்படி சொல்லுவாங்க சரியா எடுத்துருக்கீங்களா கரெக்டா நீங்க இத ஃபோன் கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா நல்ல பண்ணிட்டீங்கன்னா, பாடு நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்ப நான் உங்கள பேர கூப்பிட்டு நீங்க ஆன்சர்ஸ சொல்லலாம். இந்த படம் பேச இதை டெஸ்ட் பண்ணு லேப்டாப்ல போடு லேப்டாப் பேர் சொல்லி போடு ஹேண்ட் டெஸ்ட் பண்ணிட்டு attend பண்ணு. என்னன்னு சொல்லணும் இந்த மாதிரி எழுதி அவங்க என்ன போடணும்னு தெரியும் தானே இந்த எழுதுறது கூட பார்த்து சொல்லலாம் கல்ச்சர் தெரியும் தானே ஒரே அதை சொல்லி வச்சுக்கக்கூடாது இல்லான்னு பேசணும் இல்லான்னு சொல்லணும் அது உனக்கு தெரியுமா? ஓகே. முடிஞ்சா எல்லாரும்? சிஸ்டர் யோகேஸ்வரி. ஆன்சர் சொல்றீங்களா முதல் 2 சென்டென்ஸுக்கு? ரெடி இல்லையா நீங்க? அப்ப ஹட்டன் பெத்தேல்
Yes. Miss, first, I am from Hatton Bethel English School, Miss. Okay. Read go. That is a red dress. Okay, good. I like the blue balloon. Okay, very good. The cat is a very lazy. Okay. The food is tasty. Right, okay. Okay, அதுல Praise நிப்பாட்டலாம். Lord. வேற ஏதாவது Praise வேற Lord. club Praise Lord, ஏதாவது sister. இப்ப விளங்குதா? நான் பேசுற விளங்குதா, sister? ஓ விளங்குது. No, no, சொல்றாரு. The food is very tasty. Okay. The buildings are very tall. Right. Mary is a pretty girl. Right. John is a handsome boy. Okay, very good. வேற யாராவது இன்னொரு இங்கிலீஷ் கிளப் கடைசி மூன்றுக்குன்னு சொல்றீங்களா? அவிசாவேல சொல்றீங்களா 8, 9 and 10? I have 2 blue t-shirts. Okay. My sister's shoes are too small for me. Right. கடைசி My brother's room is untidy. very good. Okay. Thank you. Right. இப்போ நாங்க இன்னொரு சின்ன எக்ஸசைஸ் செய்வோம். இந்த இந்த அடுத்த 10 சென்டென்சஸ்லயும் adjective எங்க இருக்குதோ அந்த adjective நீங்க அந்த adjective சுத்தி ஒரு சர்க்கிள் போடுங்க அல்லது உங்கள புக்ஸ்ல அந்த adjectives மட்டும் எழுதுங்க. அப்ப இப்போ அந்த முதல் சென்டென்ஸ் ஸ்கூல் பில்டிங்ஸ் ஆர் லார்ஜ் அதுல எந்த வேர்ட் adjectiveோ அந்த adjective மட்டும் நீங்க உங்கள புக்ல இப்போதைக்கு எழுதுங்க. ஓகே, இன்னொரு 3 மினிட்ஸ் தரேன். இப்போ ஆல்ரெடி ஆன்சர் பண்ணாத மற்ற இங்கிலீஷ் கிளப்ஸ் ட்ரை பண்ணுங்க இதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு.
ஓகே, முடிச்சிட்டீங்களா? முடிச்ச இங்கிலீஷ் குரூப்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். ஓகே, ஹட்டன் பெத்தல் முதல் முதல் ரெண்டுக்குன்னு சொல்றீங்களா? 1 and 2க்கு ஆன்சர்ஸ் என்ன? சொல்லுங்க. The school buildings are large. அதுக்கு வந்து miss large miss. ஓகே, வெரி குட். ரெண்டாவது? The boxes are very heavy. அதுக்கு வந்து miss heavy miss. ரைட், வெரி குட். தேங்க்யூ. Welcome. அடுத்தது பசர. நம்பர்ஸ் 3 and 4க்கு சொல்றீங்களா? I save a friendly dog on my way home. இதுல adjective வந்து friendly. ஓகே, குட். I wore a yellow dress to school today. Adjective வந்து yellow dress. adjective என்ன? உங்க அம்மாவுக்கு தானே அனுப்பியிருக்கேன். Yellow. yellow. ஓகே, வெரி குட். தேங்க்யூ. அடுத்தது மராயா. இது யாரு? SCM மராயா 5 and 6க்கு சொல்லுங்க. தேருது சரிக்குதா? இங்க பாருங்க, இதுக்கு தான் அனுப்பியிருக்கேன். என்ன அனுப்பியிருக்கேன்? இது அனுப்பியிருக்கேன். இதுல வந்து 18 beautiful and பாருங்க. tall. காலையில வந்து காலையில ஓடவில்லை Beautiful. யாருக்கும். ஓகே, ரெண்டாவதுக்கு என்ன? And tall. ஓகே, குட். Number 6. நேத்து நைட் போட்டு நான் அவ்வளவு பெருசும் போட்டிருக்கு. இங்க பாருங்க. நீங்க நேத்து கை காட்டி உங்களை இதை மியூட் பண்றீங்களா? இன்னொரு குரூப் நீங்க அன்மியூட் பண்ணிருக்கிறீங்க போல, அதால மராயா சொல்றது எனக்கு கேக்குது இல்ல. ஓகே, நீங்க சொல்றீங்களா? மராயால இருந்து சொல்லுங்க. நம்பர் 6க்கு என்ன? The hungry boy ate 2 plates of tasty food. இதுல வந்து hungry tasty. வெரி குட். ஓகே, குட் ஜாப். தேங்க்யூ. அடுத்தது கித்துல்களை வந்து நம்பர் 7 and 8. The Tirek girl fell asleep on the blue mat. Tirek and blue. ரைட், குட். அது வந்து tired. ஓகே, the tired girl. ரைட், tired and blue. குட். நம்பர் 8. I saw 2 little birds sitting on the brown bench. Little and brown. Little and brown. Okay, very good. அடுத்தது சிஸ்டர்ஸ் பவானி 9 and 10. My friend has a beautiful. Oh, My friend has a beautiful red car. My friend has a beautiful red car. இதுல வந்து adjective miss beautiful red miss. very good. Okay. 10வதுக்கு Gentle. இதுல வந்து adjective miss kind gentle miss. ரைட், வெரி குட். குட் ஜாப். ஓகே, அப்போ இதுதான் adjectives. ஓகே, அப்போ எந்த நவுன்ஸையும் டிஸ்கிரைப் பண்ணுற வேர்ட்ஸ் நாங்கள் பாவிக்கிறோமோ அது வந்து adjectives. ஓகே, இப்போ அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது adverbs. ஓகே, அப்போ adverbs வந்து நாங்கள் லாஸ்ட் வீக் படித்தோம் verbs, அதாவது ஏதாவது ஒரு ஆக்ஷனை சொல்கிற வேர்ட் தான் verb. அப்போ adverb வந்து எந்த ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுதோ, அதாவது எந்த ஆக்ஷனை குறித்து நாங்கள் விவரிக்கிறோமோ அதை விவரிக்கிறதுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நாங்கள் பாவிக்கிற வேர்ட்ஸ் வந்து adverbs. ஓகே,
அப்போ இதில் பாருங்க இந்த எக்ஸாம்பிளில் ஒரு பாய் நடந்து போகிறார். ஓகே, ஸோ வாக்கிங். வாக்கிங் வந்து வேர்ப். அப்போ அந்த வாக்கிங்கை நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு என்ன வேர்ட்ஸ் பாவிக்கிறோமோ அது வந்து அட்வர்ப்ஸ். அப்போ நாங்கள் சொல்லலாம் he is walking slowly, மெல்லமாக நடந்து போகிறது ஸ்லோலி, அல்லது he is walking fast. அப்போ ஃபாஸ்ட் ஸ்லோலி ரெண்டுமே அட்வர்ப்ஸ். அல்லது சொல்லலாம் சுறுசுறுப்பாக நடந்து போகிறார், he is walking enthusiastically. அல்லது களைச்சு போய் நடந்து போகிறார், he is walking tiredly. அது எல்லாமே அட்வர்ப். சரி, அல்லது சொல்லலாம் he is walking happily, சந்தோஷமாக ஹாப்பியாக நடந்து போகிறார். அல்லது சேடாக துக்கமாக கவலையாக நடந்து போகிறார். ஸோ ஹாப்பிலி, சேட்லி, டயர்ட்லி, ஸ்லோலி இது எல்லாமே அட்வர்ப்ஸ். ஏதாவது ஒரு வேர்ப் அல்லது ஒரு ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ். ஓகே, இப்போ நான் இதை ஒரு ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த எக்ஸசைஸை காட்டுறேன். ரைட், ஓகே. ஸோ அட்வர்ப் வந்து ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. அப்போ இங்கே கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. தே ஆர் ரன்னிங் ஃபாஸ்ட், ஷீ இஸ் ரைட்டிங் ஸ்லோலி, he was singing happily. ரைட், அப்போ இதில் ஃபாஸ்ட், ஸ்லோலி, ஹாப்பிலி, பியூட்டிஃபுல்லி, டீப்லி இதெல்லாம் ஒவ்வொரு அட்வர்ப்ஸ். சரியா? ஓகே, இப்போ எங்களுக்கு 5 minutes இருக்கிறதால நீங்கள் இந்த 10 சென்டென்ஸில் முதல் 5ஐயும் செய்யுங்க. நான் உங்களுக்கு ஒரு 3 minutes தரேன், மிச்சத்தை நீங்கள் பிறகு ஹோம்ஒர்க்காக செய்யலாம். இந்த முதல் 5 சென்டென்சஸுக்கும் கரெக்ட் அட்வர்ப்ஸை பிளாங்கில் ஃபில் பண்ணி முடித்த பிறகு உங்களை ஹேண்டை ரைஸ் பண்ணி ஆன்சர்ஸை நாங்கள் வாசிவிடுவோம். இங்கே 3 minutes தரேன், முடித்தோடனே உங்களை ஹேண்ட்ஸை ரைஸ் பண்ணுங்க. ஓகே, ஸ்டார் ஃபிட் இங்கிலீஷ் ஸ்கூல் 1 and 2 உங்களை ஆன்சர்ஸை சொல்லுங்கள் பார்ப்போம். அன்மியூட் பண்ணிவிட்டு
Star FES. All right, okay. Number 1 and 2. The girls sang soundly at wedding. Okay, soundly The not little bad. அந்த children soundly விட happy. அதுல beautifully கூட correct-ஆ இருக்கு. Okay. The girl sang beautifully at the wedding. Okay, good. ரெண்டாவது. The little children played happily in the park. Right, very good. Okay, அடுத்தது sentence number 3, Sister Yogeshwari. Miss, the children study hard for their exams. Right, yes, very good. My sister ran very fast to catch the bus. Okay, good job. My tired Okay, அதுல brother ஸ்டாப் பண்ணுங்க. அடுத்தது இன்னொரு இங்கிலீஷ் கிளாஸ்ல கேட்பேன். Number 5, அவிசாவல. The girl sang beautifully at the wedding. Okay, number 5, sentence number 5. My tired brothers walked home quickly after school. Right, okay, good. Okay, இப்போ நான் ஸ்டாப் பண்ண போறேன். எங்களுக்கு டைம் சரி. நீங்க மிச்ச சென்டென்சஸையும் அப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற கீழே வர கொஞ்சம் எக்ஸசைசஸ் இருக்கு கணக்கு. அதில் நீங்கள் உங்களை கிளாஸ் ஒர்க்காயும் ஹோம் ஒர்க்காயும் செய்து முடியுங்க. ஓகே, அப்போ அட்ஜெக்டிவ்ஸ் அட்வர்ப்ஸ் ரெண்டுலேயுமே வேறு கணக்கு எக்ஸசைசஸ் கீழே இருக்குது. அதில் எல்லாத்தையுமே செய்தால் உங்களுக்கு இந்த அது நல்லா விளங்கும். ஓகே, ஏதாவது நீங்கள் செய்து கொண்டு போய்க்க ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் வேணும்டா எனக்கு வாட்ஸ்அப்பில் அப்படி வேணும்டா போட்டு விடுங்க. அதாவது அடுத்த கிளாஸில் கேட்கலாம். ஓகே, ரைட், தேங்க்யூ. Thank you, Ms. Shalomi, for taking our lesson today. எத்தனை பேர் தேங்க் பண்ணுங்க. மிஸ் ஷலோமி வந்து அங்கே நடிச்சாமவைக்கு குழந்தையும் எழும்பி இருக்கிற நேரத்தில் வகுப்பு எடுக்கத்தக்கதாக இருந்தது. கர்த்தருடைய பெரிய கிருபை. தேங்க்யூ மிஸ் ஷலோமி. எல்லாரும் ஒரு கிளப் பண்ணி தேங்க் பண்ணுவோமா? Thank you. Thank you so much. Welcome.